ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று திருவாசகத்தில் சில சிந்தனைகளை நம்ம பார்ப்போம். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாயத்துக்குரிய ஆள் யாருன்னா சிவபெருமான். அந்த நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நமச்சிவாய நம்மளுக்கு அதிகமாக நமச்சிவாயன்னு உள்ளத்தளவில் நம்ம அதிகமாக சொல்லணும். அந்த பஞ்சாட்சர எழுத்தை நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். நமச்சிவாய தான் காதலாக சொல்லணும். எப்படி நம்ம உள்ளத்தளவில் சொல்லணும். காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்து கண்ணீர் வரணும் அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லும் போது. அப்படி ஓதுனா என்ன நடக்கும்? நல்ல நெறி நம்மளுக்கு கிடைக்கும். வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது. 4 வேதங்களையும் உண்மையான பொருள் மெய்ப்பொருள் நமச்சிவாய தான். அந்த நமச்சிவாயவே ஞானத்தையும் கொடுத்துடும், கல்வியும் கொடுத்துடும், எல்லாத்தையும் கொடுத்துடும். வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்கன்வார். என்ன வேகம்? முதல்ல இப்போ வேகம் கெடுத்து ஆண்டன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. இப்போ பால் இருக்குது. பாலை நல்லா நம்ம காய வைக்கிறோம். இப்போ நம்ம குடிக்கலை. அந்த பச்சை பாலை அப்படியே பச்சை பாலாக இருக்குது. பால் கறந்து வந்த புது பால் அதை வச்சிட்ருக்கோம். அந்த பால் ஒரு நாள் தாங்க, அடுத்தது கெட்டு போயிடும். அந்த பாலை நல்லா காய வைக்கிறோம். நல்லா காய வச்சு பழைய தயிராக ஒன்று இருக்கும்ல, ஃபஸ்ட்டு தயிராக எடுத்து வச்சிருப்போம்ல, அந்த பொறை போட்டு இந்த பாலை எடுத்து அதில் ஊற்றி வச்சுருந்தா தயிராகும். தயிராக இருந்தால் கொஞ்ச காலம் தாங்கும். தயிருக்கு அடுத்து வெண்ணெய், அது கொஞ்ச காலம் கழித்து வெண்ணெய் ஆகிறது. வெண்ணெய் அப்படியே நெய் ஆக்கி கொஞ்ச காலம் வரும். நெய் இன்னும் கொஞ்சம் காலம். இந்த பால் ஒரு நாளில் கெடுற பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பக்குவப்படுத்தி நெய்யாக்கி நெருப்பில் ஊற்றினா என்ன ஆகும்? நல்லா இன்னும் நெருப்பு அதிகமாக எரியும். அதே போல் முதல்ல நம்ம சாமிக்கிட்ட போகும்போது என்ன பண்ணுவார்னா, சாமி முதல்ல உடனே கிடக்கூடிய இந்த பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி பாலை அப்படியே நெருப்பில் ஊற்றினா என்ன ஆகும்? நெருப்பெல்லாம் அணைஞ்சு போயிடும். நெய்யாக்கி ஊற்றுனா அந்த நெருப்பு இன்னும் நிறைய எரியும். அதனால் பக்குவப்படுத்துவாராம். நம்மளுடைய வேகத்தை எல்லாம் கெடுத்துருவாராம். அமைதி எல்லாமே கிடைக்கும். அதனால் இந்த பாலுன்ற ஒரு விஷயத்தை வச்சு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய வேகம், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற வேகமாக நடக்கிற எல்லா வேகத்தையும் கெடுத்துருவார். பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் பக்குவப்படுத்துவார். ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு படியாக பக்குவப்பட்டு கொண்டு போய் அதுக்கப்புறமா தான் சாமியுடைய திருவள்ளியில் நம்ம அடைய முடியும். அதனால் வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க. நம்ம பிறப்பு அறுக்கக்கூடிய பிஞ்சகன் சிவபெருமான், அவருடைய பெய்கழல்கள் வெல்கன்றாங்க. திருவாசகத்தில் இன்னொன்று வரும். ஆமாறு உன் திருவடிக்கே அகம் குழையேன் அன்பால் உருகேன். உன்னுடைய திருவடிக்கு ஆகுமாறு அன்பால் உருகலை. பூமாலை கட்டின உனக்கு ஏற்றலை. புகழ்ந்து உரையேன், உன்னை புகழ்ந்து நான் பேசலை. புத்தேலி கோமான், தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன். உன்னுடைய கோயிலெல்லாம் நான் தூய்மை பற்றி, சிவன் கோயிலெல்லாம் தூய்மை பற்றி மெழுகிறேனா? அதுவும் கிடையாது. சாமாரே விரைகின்றேன். எல்லாரும் போல நானும் வேகமாக இன்னைக்கு காலையில் எழுந்தவுடனே இந்த வேலை அந்த வேலை அப்படியே கடன்னு அடுத்தது இதை பண்ணணும், அடுத்தது இப்படி பண்ணு, சாகர வரைக்கும் இந்த வேகம் அப்படியே விரைந்துனே தான் இருக்குமா. சதுராலே சார்வானே. சதுர்னா அறிவு. அந்த அறிவால சாமி நம்மளை சார்வார். எப்படி நம்மளை சார்வார்? அவன் அருளாலே அவன் தாழ்வானிங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே சதுராலே சார்வானே. அது எப்படி நம்மளுடைய அறிவை வச்சு சாமி நம்ம மேலே சார வைக்க முடியும்? அவன் அருள் உனக்கு தராரு. என்ன அருள் தராரு? சிவன்ற ஒரு பொருளை காட்டுறாரு. சிவம் இப்படியெல்லாம் இருக்கும், இந்த சிவத்தை போய் நாடனியும் நீயும் சிவம் ஆகலாம் அப்படின்ற ஒரு அருளை உனக்கு காட்டுறாரு. அந்த அருளை காமிச்ச பிறகு நம்ம தான் அந்த சிவன்ற ஒரு அறிவு கிடைத்த பிறகு நம்ம உழைக்கணும். உழைத்தால் உறுதி உண்டோதான்னு சொல்றாரு குழைத்த பத்தில். அப்போ உழைச்சே தீரணும். அவன் அருள் உனக்கு 50% தரானா, இன்னும் 50% நீ உன்னுடைய உழைப்பை போடணும். அப்போ சதுராலே சார்வனே. முழுக்க நம்ம சிவம் ஆகிற வரைக்கும் நம்ம உழைச்சிட்டே இருக்கணும். சிவ சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். எதெல்லாம் சிவம் நம்மளை சாருமோ அந்த செயல்கள் எல்லாத்தையும் நம்ம செய்துக்கினே இருக்கும்போது தான் அந்த சாமி நம்ம மேலே முழுமையாக சார்வார். அப்போ முழுமையாக நம்மளை சிவம் சார்ந்த பிறகு சதுர் இழந்த அறிமால்னு வரும். அதுக்கப்புறம் சதுர் இழந்து போயிடும். அதுக்கப்புறம் உனக்கு அந்த அறிவே தேவைப்படாது. முழுக்க நீயே சிவமாக ஆகிடுவ. அந்த அறிவு வேலை செய்யாது.
அப்போ அந்த அறிவு பயன்படாது. அதுக்கு முன்னாடி அறிவு பயன்படும். அந்த அறிவை வச்சு தான் அந்த சிவத்தை பிடிக்க முடியும். அந்த அறிவை தான் அவன் அருளால் தராரு. சிவன்ற அறிவை தராரு சாமி. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அந்த அறிவை தராரு, அருளால தராரு. அந்த அறிவை வச்சு சிவத்தை முழுமையாக நம்ம சார வச்சுக்கணும். சார வைத்த பிறகு அந்த அறிவு பயன்படாதுன்றார். திருவாசகம், திருவாசகத்தை சரி திருவாசகத்தை பாட பாட என்னதாங்க ஆகும்? ஏகப்பட்ட நூல் இருக்குது சிவத்தை சார்ந்து போகிறதுக்கு. அப்படி திருவாசகம் என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குது? திருவாசகம் நம்மளை சிவமாக்கக்கூடிய வழி காட்டுறது தான் திருவாசகம். நீயும் சிவமாகலாம். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவேன்றார். அச்சோ பதிகம் கடைசி பதிகத்துல இந்த முதல் பாட்டு இது. நானும் சிவமாடன் பாடுறாரு. அவர் 3 இடத்துல சொல்லுவார் சிவமாக்கி என்னை ஆண்டன்னு சொல்றாரு. திருவாசலம் 3 டைம் சொல்லுவார் சிவமாக முடியுன்றது. அப்ப முதல்ல முக்தி நெறின்ற ஒன்று தெரியாத மூர்க்கர்கள்னா, சாமினா என்னன்னு தெரியாது, முக்தினா என்னன்னே தெரியாத அறிவின்மை உடையவரோட சுற்றின்னு இருந்தேன். அப்படி நானும் சுற்றி இருந்த என்ன பண்ணார் சாமி? திடீர்னு சிவம் திடீர்னு நம்மளுக்கு தெரியாமே உள்ளே வந்திருக்கோம். திடீர்னு சாமிக்குள்ளே போயிடும். ஒரு பக்தின்னு ஒரு விஷயத்தில் உள்ளே போகிறேன். அடுத்து பக்தின்னு உள்ளே போன உடனே என்ன ஆகுது? என்னுடைய வினைகள்லாம் அறுப்படுது. சிவம் அறுக்கப்படுறாரா? ஒன்றா வினை அறுக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட. அதுக்கப்புறம் ஆணவம் கண்மம் மாய் மொத்தமே அறுபட்டு அதுக்கப்புறமா நானும் சிவமாயி சிவத்தாவோட கலக்க முடியும். திருவாசகம் நீ சிவமாகக்கூடிய வழியை காட்டுறது திருவாசகம். அதனால திருவாசகம் ஒரு தனி சிறப்பு. அதே போல திருவாசகம் அவர் சிவபெருமான் கைப்பட எழுதுந்து, அதனால அது ஒரு தனி சிறப்பு திருவாசகம். திருவாசகம் ரொம்ப அந்த பாடல் பாட பாட ரொம்ப உருகும் தன்மை நம்மளுக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கும். அதே போல் எல்லா உயிரினங்கள் மேலேயும் அன்பு வரும். திருவாசகனாலே நீ திருவாசகத்தை படிக்க படிக்க அன்பு வரும். ரொம்ப அன்பு ஒரு உயிரினத்து மேலே, ஒவ்வொரு உயிரினங்கள் மேலேயும் பேரானந்தமும் இருக்கும். ஒரு பெரிய அளவு கடந்த ஒரு இது இருக்கும், அன்பு இருக்கும். எப்படி இந்த ஒரு உயிர் நம்ம கூட பிறந்தவங்க மேலே எப்படி நம்ம அன்பு வைக்கிறோமோ அதே போல தான் எல்லார் மேலேயும் அன்பு வைக்கணுன்ற எண்ணம் இந்த திருவாசகம் கொண்டு வந்து சார வைக்கும். அதே மாதிரி சுயநலம், எனக்கு மட்டும்தான் வாழணும் இப்படின்ற ஒரு எண்ணங்களையும் நம்மளுக்கு தராது. முழுக்க பொதுநலமாக நம்மளை மாற்றும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு அருளாளர்களாக மாற்றும். ஒரு பொதுநலமாக நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கப்புறம் சிவத்தை சரி எதுக்கு நாங்கள் கும்பிடணும்? சரி திருவாசகம் இவ்வளோ சொல்கிறீங்க, திருவாசகம் இதை பொண்ணு அதை பொண்ணு, இதெல்லாம் நான் ஏன் கும்பிடணும்? பிறப்பு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் இப்படி பிறந்தனே இருக்கணுமே. அப்போ இதுலேருந்து தப்பிக்கணும் என்ன பண்ணும்? சிவத்தை சாரணும். ஏன் சிவத்தை சாராமையே இருந்தால் ஏன் நான் பிறக்காமல இருக்க முடியாதா? இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னா, பிறப்பு இறப்பு இல்லாத ஒரே ஆள் சிவம் மட்டும்தான். அப்போ அந்த சிவத்தை சார்ந்தாதான் நீயும் சிவம் ஆக முடியும். அப்போ சிவபெருமான் எப்படியெல்லாம் இருக்கிறாரோ அப்படியெல்லாம் நீ மாறினாதான் நீ சிவம் ஆக முடியும். அப்போ சிவபெருமானுடைய குணங்கள்லாம் என்ன? சுயநலம் உண்டா? கிடையாது. அவருக்கு சாதி பேதம் பற்று பாசம் இதெல்லாம் இருக்குதா? எதுவுமே கிடையாது. அப்ப அவனை சார்ற நீயும் அது எல்லாம் இல்லாம போகணும். அப்ப நம்ம சிவத்தை சார்ந்து பயணிக்கும் போது அது எல்லாமே அறுபடும். சிவத்தை சாரும் போதுதான் நல் குணங்கள் வரும், நல்ல பண்புகள் வரும், எல்லாமே வரும். இப்போ விநாயகரை கும்புறவர் முருகர் கும்புற இவங்களுக்கெல்லாம் பற்று அருந்து இப்போ சன்னியாசா சுற்றுறாங்கப்பா, எதுவுமே இல்லைன்னு சொல்கிற நீ யாரா பார்த்துருக்க முடியுமா? கிடையாது. ஏன்னா விநாயகர் முருகர் பிரம்மா விஷ்ணு எல்லாருமே சிவத்தை தான் வழிபட்டாங்க. ஏன் வழிபட்டாங்க? இவங்களே தெய்வங்கள் ஏன் வழிபட்டாங்க? அவங்கள விட அவர் பெரிய ஆள். சிவன் தான் எல்லாருக்கும் மேலான ஒரு தெய்வம். அப்போ அந்த சிவத்தை தான் எல்லாரும் வழிபட்டு அவங்களே பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறாங்க. அதனால சிவபெருமானை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்களும் பிறப்பிறப்பு கடந்து சிவம் போல நம்மளும் சிவமாக்கி அவருடைய திருவடியில் அவர் அழைச்சிப்பார். அதனால திருவாசகன்றது நம்ம வாழ்க்கையில எவ்வளோ நம்ம படிக்கணுமோ அவ்வளவும் படிக்கணும். அது இன்றைய திருவாசகத்தை வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ
திருவாசகத்தை பற்றி நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளவும் பெரிய சிறப்பு. அவங்கவுங்க அன்புக்கு எட்டுனபடி தான் அந்த திருவாசகடைய பொருள் நம்மளால் உணர முடியும். திருவாசகத்தை படி இன்னைக்கு சிலதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த காணொளியில் நல்ல செய்தியை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.